தன்னுடைய நிலம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு படையெடுத்திருக்காங்க. அதில் ஒரு பெண் தன்னுடைய அவசர தேவைக்காக நிலத்தை விற்க வேண்டிய சூழல்ல அது பற்றி விசாரித்த தன்னுடைய அனுபவத்தை சொல்வதை நீங்களே கேளுங்க. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். செட்டிக்கரை பஞ்சாயத்து கான்காலனி சேர்ந்தவங்க நாங்கள். எங்களோட நிலத்தை நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேட்கும் போது என்னோட நிலத்தை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் என்னோட நிலத்தை விற்க முடியல அப்படின்னு நாங்கள் அவங்கக்கிட்ட காரணம் கேட்டதுக்கு, இது வக்ஃபு போர்டு கீழே வருது, அதனால் நீங்கள் இந்த நிலத்தை உங்களால் சேல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நான் போய் என்னோட பக்கத்து நிலத்துக்காரு, பக்கத்தில் வீட்டில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போய் கேட்கும் போது ஒரு 2-3 பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது 2 பேருக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்கும் போது ஒட்டு மொத்தமாக கான்காலனியில் இருக்கிற மொத்தம் 65 ஏக்கரையுமே நாங்கள் வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணியிருக்கோம், அதனால இதை ரிஜிஸ்டர் எதுவும் பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. தனிநபருக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி வக்ஃபு சொந்தமானது?